ஒரு பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஸ்பாட்டிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருவாங்க. ஸ்பாட்டிங்னா தீட்டுப்படுதல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பயத்துல நம்மகிட்ட செக்அப்க்கு வருவாங்க. ஸோ இது காமன் கம்ப்ளைண்டா பாக்குறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ள ஒரு ஸ்பாட்டோ இல்ல ப்ளீடோ ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கலாம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு டியூபல் பிரெக்னன்சி ஏதாவது இருக்கா. ஸோ டியூப்ஸ்ல சம்டைம்ஸ் பிரெக்னன்சி அமைஞ்சு எக்டாபிக் பிரெக்னன்சி இருந்தாலும் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ள ஏர்லியாவே ஸ்பாட்டிங்னு வருவாங்க. ஸோ அது முக்கியமா நம்ம இவாலுவேட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சம்டைம்ஸ் சப்கோரியானிக் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸ்குள்ளேயே வந்து அந்த பேபி வளர வளர ரத்த குழாய்கள் ஏதாவது வெடிப்பு தன்மையோட அமைஞ்சிருச்சுன்னா ரப்சர் ஆகி ஒரு பிளட் வெசல் ரப்சர் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஹெமட்டோமா பிளட் கிளாட் வந்து அந்த பேபி சுத்தி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து இந்த ஸ்பாட்டிங்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்பாட்டிங்னு வராங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த கருவோட வளர்ச்சி நல்லா இருக்கா, கருவை சுத்தி ரத்த கட்டி இருக்கா, இந்த கரு டியூப்ல ஏதாவது அமைஞ்சிருக்கா, இல்ல மல்டிபிள் பிரெக்னன்சி அதாவது ரெட்ட குழந்தைகள் மாதிரி இருக்கா, அதனால ஸ்பாட்டிங் ஆகுதா அப்படிங்கறது நம்ம இவாலுவேட் பண்றோம். அண்ட் ஹார்மோன் சப்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறோம். லைக் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சப்போர்ட் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்பாட்டிங் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்பாட்டிங் அப்படின்னாலே பயப்பட வேண்டாம். மருத்துவரை அணுகி அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வைத்திய முறைகள் பண்றாங்க அப்படின்னா அந்த கரு வந்து ஆரோக்கியமான முறையில வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.